ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் டே ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்ற ஒரே வாசகத்துல எல்லாரையும் அவங்க பக்கத்துல இழுக்க வச்ச ஷோ தான் பிக் பாஸ். இந்த ஷோவை ஸ்டார் விஜய்ல 25 ஜூன் 2017 இருந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சீசனை கமல்ஹாசன் அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. இது ஒரு ரியாலிட்டி ஷோ அண்ட் இதுல நிறைய செலிபிரிட்டிஸ் அண்ட் நான் செலிபிரிட்டிஸ்னு மொத்தம் 19 பேர் ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. 98 நாள் மட்டுமே நடந்த இந்த சீசன்ல சீசன் வின்னரா ஆரவும் ஸ்னேகன் ரன்னராவும் ஜெயிச்சிருந்தாரு அண்ட் வின்னருக்கு 50 லேக் கேஷ் ப்ரைஸும் கிடைச்சிருந்தது. செகண்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 17 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த சீசன் 2018-17 ஜூன்ல இருந்து ஆரம்பிச்சது. ஆனா இது ஃபர்ஸ்ட் சீசனோட அதிகமான டேஸ்ல ரன் ஆச்சு. டோட்டலா பாத்தீங்கன்னா 105 டேஸ்க்கு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல டைட்டில் வின்னரா ரித்விகாவும் ரன்னரா ஐஸ்வர்யா தத்தும் வின் பண்ணியிருந்தாங்க. தேர்ட் சீசன் வந்து 2019-23 ஜூன்ல ஆரம்பிச்சாங்க. இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா 105 நாளைக்கு ஓடிச்சு. இதுல மொத்தம் 17 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த சீசன்ல டைட்டில் வின்னரா சிங்கரான முகேன் ராவும் ரன்னரா டான்ஸ் மாஸ்டர் சாண்டியும் வின் பண்ணியிருந்தாரு. ஃபோர்த் சீசன்ல மொத்தம் 18 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த சீசனை 2020 4 அக்டோபர்ல ஆரம்பிச்சு இதுவுமே 105 நாளைக்கு ஓடிட்டு இருந்தது. இதுல டைட்டில் வின்னரா ஆக்டரான ஆரி அர்ஜுனனும் ரன்னரா பாலாஜி முருகதாஸும் வின் பண்ணியிருந்தாரு. ஃபிஃப்த் சீசன்ல மொத்தம் 20 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் 2021 3 அக்டோபர்ல ஆரம்பிச்ச இந்த சீசனும் 105 நாளைக்கு ஓடிட்டு இருந்தது. இதுல டைட்டில் வின்னரா ராஜு ஜெயமோகன், அதுக்கப்புறம் ரன்னரா விஜய் டிவி ஹோஸ்ட் பிரியங்கா தேஷ்பாண்டே வின் பண்ணியிருந்தாங்க. சிக்ஸ்த் சீசனா 2022 9 அக்டோபர்ல ஆரம்பிச்சு இதுவும் 105 நாளைக்கு ஓடிட்டு இருந்தது. இதுல மொத்தமா 21 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த சீசனோட வின்னரா முகமது அசீமும் ரன்னரா விக்ரமன் ராதாகிருஷ்ணனும் வின் பண்ணியிருந்தாங்க. லாஸ்டா போன வருஷம் நடந்த 7th சீசனும் 105 நாளைக்கு ஓடிட்டு இருந்தது. இதுல மொத்தம் 23 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணதில்ல. சீசன் வின்னரா அர்ச்சனா ரவிச்சந்திரனும் ரன்னரா மணிச்சந்திரனும் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த ரியாலிட்டி ஷோவை ஃபர்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸ்ல ஜான் டே மோல் ஆரம்பிச்ச பிக் பிரதரோட ஷோ அடாப்டேஷன் தான் நம்ம இந்தியால பிக் பாஸ்ன்னு எல்லா லாங்குவேஜஸ்லயும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்ற பார்ட்டிசிபென்ட்ஸா ஹவுஸ் மேட்ஸ்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்களுக்கு ஆக்சுவலா நிறைய ரூல்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். அதுல ஒரு சிலது பாத்தீங்கன்னா இந்த கண்டஸ்டன்ஸ் யாரும் டே டைம்ல கண்டிப்பா தூங்கக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மைக் பேக்கை எப்பவுமே போட்டுட்டு தான் இருக்கணும். கொடுக்குற டாஸ்க்கை கரெக்டாக பண்ணி முடிக்கணும். இந்த மாதிரி பிக் பாஸ் சொல்கிற எல்லாத்தையும் அவங்க கேட்டு தான் ஆகணும். ஸோ இவங்க ஸ்பெண்ட் பண்ணுற இந்த 100 டேஸில் வெளி உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. இவங்க இந்த வீட்டிலேயே தான் 24/7 தங்கி இருக்கணும் அண்ட் இவங்களுக்கு ஃபோன் டிவின்னு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஃபுல்லாக ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசியும் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியும் தான் இவங்க டைம் பாஸ் பண்ணிக்கணும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை தான் நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக வீக்கெண்டில் ஹோஸ்ட் வந்து ஹவுஸ்மேட்ஸை மீட் பண்ணி பேசுவார். ஸோ அந்த வீக்கில் நடந்த ப்ராப்ளம்ஸை சார்ட் அவுட் பண்ணுறது தான் ஹோஸ்டோட வேலை. அந்த பர்டிகுலர் வீக்கில் யாரை எலிமினேட் பண்ணணுன்றது ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸாக பிக் பாஸ் கிட்ட தனியாக வந்து அந்த பேரை சொல்லி நாமினேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த நாமினேஷன் ப்ராசஸை பார்த்தீங்கன்னா யாரும் குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு சண்டேலையும் மக்களோட விருப்பப்படி ஒருத்தவங்களை எவிக்ட் பண்ணுவாங்க. யாராவது ரூல்ஸை பிரேக் பண்ணாலோ இல்லைனா மெடிக்கல் எமர்ஜென்சினா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுவாங்க. ஸோ கரெக்டாக ஃபைனல் எபிசோடுக்கு முன்னாடி வாரத்தில் ஹோஸ்ட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து அவங்களையே செல்ஃப் எவிக்ட் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறவங்க அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம் அண்ட் அவங்க அந்த சீசனை ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இதுதான் பிக் பாஸில் நடக்கிற காமனான ப்ரொசீஜர்னே நம்ம சொல்லலாம். இப்படி 2017 ஆரம்பிச்ச இந்த ரியாலிட்டி ஷோ இது வரைக்கும் 7 சீசனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த 7 சீசனையும் கமல்ஹாசன் அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஆனால் இந்த வருஷம் ஆரம்பிக்க போகிற பிக் பாஸ் ஷோ விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போறாருன்னு ஸ்டார் விஜய் அஃபிஷியலாக செப்டம்பர் 4 அன்னைக்கு ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணி வந்தாச்சு புது பிக் பாஸ்ன்ற கேப்ஷனோட சொல்லியிருக்காங்க. கமல்ஹாசன் தன்னோட சோஷியல் பேஜ்ல படங்கள்ல கமிட் ஆகிருக்கிறதுனால பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஷோல இருந்து தான் நிறைய கத்துக்கிட்டதாகவும் இந்த ஷோவோட க்ரூவுக்கு நன்றி சொல்லி தன்னோட பதிவை முடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதிக்கு முன்னாடி சிம்பு, அரவிந்த் சாமி, பிரகாஷ் ராஜ்ல யாரோ ஒருத்தவங்க இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுவாங்கன்னு நிறைய செய்திகள் வந்தது. இப்ப கடைசியா விஜய் சேதுபதியை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சோனி லைவ்ல நடந்த மாஸ்டர் செஃப் தமிழ் நம்ம விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, சன் டிவியில் நடந்த நம்ம ஊர் ஹீரோன்ற ஷோவையும் அவர் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு.
விஜய் சேதுபதி பிக் பாஸ்ல ஹோஸ்டா என்டர் ஆகுறதுனால எல்லா ஃபேன்ஸுமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனா இது டிஃப்ரெண்ட்டா வேற ஒரு களம்ன்றதுனால நம்ம பொறுத்திருந்து தான் விஜய் சேதுபதியோட ஸ்டைல பார்க்கணும். இந்த ஷோ செப்டம்பர் லாஸ்ட் வீக் இல்லனா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் அஃபிஷியலா இன்னும் டேட்ஸ் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இந்த சீசன்ல ஹவுஸ்மேட்ஸா ஷாலின் சோயா, ரஞ்சித், விஜய் பவித்ரா, ஸ்ரீதேவி விஜயகுமார், ஆர்ஜே ஆனந்தி, பப்ளு பிருத்திவிராஜ்னு இத்தனை கண்டஸ்டன்ஸும் உள்ள வராங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரியாஸ் கான், பூனம் பஜ்வா, கார்த்திக் குமார், ஸ்வேதா மேனன், மாகாபா ஆனந்த் எல்லாம் உள்ள வராங்கன்னு நியூஸ் வருது. பட் இன்னும் இதுக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் வரல. இந்த ஷோக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். யாருமே ஓவியா, ரித்விகா, பாலாஜி, சாண்டி இந்த மாதிரி ஆட்களை நிறைய பேர் நம்மளோட மனசுல நின்னுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த கேம்ல முழுக்க முழுக்க கண்டஸ்டன்ஸுக்கு நடுவில் நடக்கிற சண்டை, இதை விளையாடுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி, ட்ராமா, ஏமாத்துறது, பிட்ரேயல்னு லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும். இவங்களோட நெகட்டிவ் பிஹேவியரை கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்க தப்ப உணர வைக்கிறது தான் ஹோஸ்டோட வேலை. இதுக்கு நடுவுல இவங்களுக்கு நடுவுல நடக்கிற டாஸ்க், அதுக்கப்புறம் வீட்ல பண்ண வேண்டிய டியூட்டின்னு நிறையவே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட விளையாடவும் செஞ்சு அதே சமயம் ஜாக்கிரதையா ஒரு ஒரு விஷயமும் புரிஞ்சு விளையாடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஒரு புது ஹோஸ்டோட இந்த சீசன் வரதுனால என்னென்ன சர்ப்ரைசிங்கான மொமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.